ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் டெக்ஸஸ்லேருந்து ரோட் ட்ரிப் கிளம்பியாச்சு கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ்க்கு. ஆக்சுவல் டைம் வந்து 10 hours ஆகும். பட் நாங்கள் நின்று தான் போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக 12 hours மேலே ஆகும். குழந்தைங்களாம் இருக்கிறதுனால லேட் ஆகும். 12 hours மோர் தேன் லேட் ஆகும். இதுதான் நம்ம போக போகிற கார், ஒடிசி மினி வேன். ஓகே, ஆல் செட். அப்படியே ட்ராவலில் அங்கங்கே வீடியோவில் ஏதாவது போடுறோம், பாருங்கள், சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். பபாய். இவர் தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கார்த்திகேயா, அவங்களோட மிஸ்ஸஸ் தேன்மலர். அப்புறம் குட்டீஸ் மிதுன் அண்ட் தேவாதித். இவங்க தான் நெக்ஸ்ட் 2 weeksக்கு நம்மளை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. ஹலோ ஹலோ மிதுன், ஹாய் சொல்லு. தேவாதித் தெரியல. ஆமாம், அவர் அந்த பக்கம் தெரிஞ்சிருக்காரு. ஹாய். கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். நாம தான் டைமிங்னாலே நம்ம தான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ மணி வந்து 7:11. ஆமா, ஓகே. போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஃபயர் இன்ஜின், போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 911க்கு கால் பண்ணோம் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து வந்துடுவாங்க. சின்ன ஆக்சிடெண்ட் போல தான் தெரியுது, ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. கார்கோ ட்ரெயின்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற ட்ரெயின்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. யூஎஸில் ட்ரெயினில் போகிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்னால் ஃப்ளைட் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இங்கே இன்டர்சிட்டி ட்ரெயின் அப்படின்னா ஆம்ட்ராக், அதோட அதே மாதிரி இன்னும் 2 பிராண்ட் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னென்னா, ரயில் ரோடு ட்ராக்ஸ் மோஸ்ட்டாக கார்கோ கம்பெனிஸ்க்கு சொந்தமானதாக இருக்கும். பேசஞ்சர் ட்ரெயினும் அதே ட்ராக்ஸை தான் ஷேர் பண்ணிக்கணும். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ட்ராவலிங் டைம் அதிகமாகிறதுக்கு. பட் கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸு சர்வீஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ப்ராஃபிட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. டிக்கெட் ஃபேரெல்லாம் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. ஓகே, இப்போ வந்து 8:47 எதுவுமே அப்போ இன்னும் பொசிஷனே கண்டுபிடிக்கல. ஆமா, பொசிஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ கண்டுபிடிச்சிடலாம். 7 நடுவில் வரும். பரவாயில்ல, எப்படினாலும் அப்ப சொன்ன உடனே அவ கண்டுபிடிச்சிருவா. One number correct, one position correct. ஓகே, சொல்லுங்க. யூஎஸ்லேயே செகண்ட் பிக்கெஸ்ட் ஸ்டேட்னா அது டெக்ஸஸ் தான். ஃபார்மிங் லேண்டு ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. பச்சை பசேல்னு இருக்கும், வறண்டு போயும் இருக்கும். போகிற வழியில எல்லாம் விண்மில்லும் வச்சுருக்காங்க. சில இடத்துல ஆயிலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்ஸஸை கிராஸ் பண்ணுறதுக்கே ஆஃப்டர்நூன் 3க்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். நியூ ஜெர்சியை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வெயில் அதிகம். இப்போ லைட்டாக தூறல் போடுது. மழை வரும்னு பார்த்தா அது அப்படியே போயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி தான் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ள வெண்டிங் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது.
இங்கே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றி சின்ன டிஸ்ப்ளே மாதிரியும் வச்சுருக்காங்க. இந்த டெக்ஸஸில் வெஸ்ட் டெக்ஸஸ் ஏரியா, இது வந்து ஒக்லஹாமோ அந்த ஏரியாவுடைய பார்டர். ஸோ ஒக்லஹாமாலலாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் நிறையா இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பற்றி மேபி இங்கே வெஸ்ட் டெக்ஸஸ்லேயும் இருந்திருக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கல. நம்ம ஊர்லலாம் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே ரேட்டில் ஸ்னேக்ஸ், இந்த பாம்பு ஜாக்கிரதை அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ரேட்டில் ஸ்னேக்ஸ் இருக்கும், கேர்ஃபுல்லாக போங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது ஹைவேஸில் பாத்ரூம் க்ளீனாக, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்ஸு, பார்க்கிங், அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏரியா, இது எல்லாமே இருக்கும். அது மாதிரி ட்ரக்கு, பெரிய பெரிய ட்ரக்லாம் ஒரு சைடு நிப்பாட்டியிருப்பாங்க. நம்மளை மாதிரி காரில் வர்றவங்க பார்க்க ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக இருக்குது, நல்லா வச்சிருக்காங்க. பயங்கர காற்று. நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரியல. சரியாக கேட்கல அப்படின்னா வாய்ஸ் ஓவர் தான் போட்டு. ஓகே, எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்க இருக்கிறதுனால வீட்டில் இருந்தே இட்லி, சாம்பார், பணியாரம் இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நிறைய ஃபார்மிங் லேண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது வழி நடுக. அதுலயும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா புதுசா இருந்துச்சு. என்னன்னு நம்ம சாட்ஜிபிட்ட கேட்டா இதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொட்டுன்னு கொட்டிருச்சு. இதுக்கு பேர் தான் சென்டர் பிவட் இரிகேஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. கிணறு, ஆறு இல்லைன்னா ஒரு பெரிய தொட்டில இருந்து வயலுக்கு நடுவுல கொண்டு வந்து அது மூலமா பைப் வழியா ஸ்ப்ரிங்க்லர்ஸ்க்கு வருது தண்ணி. அந்த பைப் எண்டுல ஒரு சக்கரத்தை கட்டி விட்டுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சர்க்குலர் மோஷன்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டே போகுது இந்த பைப்ஸ் எல்லாம். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஃபார்மிங் லேண்டா இருந்தாலும் இதை வச்சு தண்ணி பாய்ச்சிக்கலாம். ஆட்களும் நிறைய தேவைப்பட மாட்டாங்க. லஞ்சுக்கு டெக்ஸஸ் நியூ மெக்சிகோ பார்டரில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நிழலாக இருக்கிற இடத்த பார்த்து உட்காந்து சாப்பிட்டு அகெயின் ட்ரிப் கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த டெக்ஸஸ் பார்டர் இந்த சைடில் இருந்தே வந்து லேண்ட்ஸ்கேப் மாறிடும். நீங்கள் பிரேக்கிங் பேட் சீரீஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அந்த ஒரு வார்ம் கலரில், எல்லோ கலரில் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க, ரோடெல்லாம் எம்டியாக இருக்கும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பொட்டல் காடு மாதிரி இருக்கும். லஞ்சுக்கு அப்புறமா அடுத்த பிரேக்குக்கு வந்திருக்கோம். எம்டியாக இருந்தாலும் பயங்கர காற்று இந்த இடம். ஆக்சுவலாக ரொம்ப காற்று, அதாவது காரையே தள்ளுது. நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு இதை பார்க்க சாதாரண ரெஸ்ட் ஏரியா போல தான் இருக்கும். ஆனா இது ஒரு அஃபிஷியல் ஹிஸ்டாரிக் மார்க்கர் சைட். அங்கே போர்டும் வச்சிருக்காங்க. இந்த வழியா டிராவல் பண்ற 90% மக்களுக்கு இந்த ரூட் எவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு தெரியாம கடந்து போயிடுறாங்க, எங்களையும் சேர்த்துதான். இந்த ரெஸ்ட் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் சியாரா கிராண்டே வல்கேனோ. ஆனா இத பார்க்க வல்கேனோனே தெரியாது, ஒரு மவுண்டன் மாதிரி தான் தெரியும். எரிமலைனாலே நல்லா ஊசியா கூம்பு மாதிரி அப்படி இல்லாம இந்த தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு இதுவும் ஒரு மவுண்டன் தான் நினைச்சு எல்லாருமே கடந்து போயிடுறோம். இந்த சியாரா கிராண்டே எரிமலை சுமார் 4 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன, அதாவது 40 லட்சம் வருஷத்துக்கு முன்ன உருவாயிருக்கு. இத பார்க்க ரொம்ப தட்டையா அகலமா இருக்கிறதுனால இத வந்து வல்கேனோனே யாரும் சொல்ல மாட்டாங்க. இதோட உயரம் சுமார் 8700 அடி. இப்போ இது ஆனா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஏரியால இருக்கிற இன்னொரு ஃபேமஸான யங்கான வல்கேனோ தான் கேப்புலின் வல்கேனோ. இது கோன் ஷேப்டா இருக்குது. 60,000 வருஷத்துக்கு முன்ன எரப்ட் ஆகி இப்போ எக்ஸ்டெண்ட் ஆன வல்கேனோ. இந்த கேப்புலின் வல்கேனோவோட ஹைட் 8182 அடி.
இதோட எரிமலைவாய் பகுதி இன்னமும் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுக்கு மேல இந்த எரிமலை வெடிக்காது. ஆனா அமெரிக்காலேயே இன்னும் சில இடத்துல ஆக்டிவான வல்கனோவும் இருக்கதான் செய்யுது. சியாரா கிராண்டே வல்கனோவுக்கும் கேப்புலின் வல்கனோவுக்கும் வெறும் 10 மைல் டிஸ்டன்ஸ் தான். அதாவது கிட்டத்தட்ட 15 to 16 கிலோமீட்டர் தான். ஒன்று 40 லட்சம் வருஷத்துக்கு முன்ன வந்தது, இன்னொன்று வெறும் 60,000 வருஷத்துக்கு முன்ன தான் வந்தது. சியரா கிராண்டேவோட லாவா வெடிக்காம ஜஸ்ட் வெளியில மட்டும் வந்து அது மேலேயே ரெயின் ஸ்னோ அப்படின்னு சாஃபன் ஆகி இப்ப இருக்கிற ஷேப்புக்கு வந்திருக்கு. ஆனா கேப்புலின் வல்கனோ அதோட லாவா எக்ஸ்ப்ளோட் ஆகி பெரிய பெரிய ராக்ஸ் சாம்பல்னு வெளியே வந்திருக்கு. நியூ மெக்சிகோல இருக்கிற இந்த மாதிரி வல்கனோஸ் பத்தி பார்க்கணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. நம்ம இதை வச்சு டீட்டெயில்டா இன்னொரு வீடியோ பண்ணுவோம், அப்ப பார்ப்போம். யூஎஸில் ஃபஸ்ட் டைம் லாங் டிரைவ். டேலஸ்லேருந்து இங்கே வரைக்குமே ரோடெலாம் நல்லா தான் இருந்தது. ஸ்பீட் லிமிட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணி வந்தோம். நடுவில் ஏதாவது ஊர் வந்தது அப்படின்னா ஸ்பீட் லிமிட்டு 50, 35 அந்த மாதிரி குறைக்கிறாங்க. அகெயின் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மைல்ஸில். இங்கே மெட்ரிக் சிஸ்டம் மைல்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்துருப்பீங்க 75 மைல்ஸ் ஸ்பீட் லிமிட்டு. Hello, my name is Mithun. I'm going to teach you about a male duck. A male duck has a green, white, gray, and brown. A duck can swim, walk on land, and fly. And another name is called a mallard. ஃபைனலி கொலராடோ ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ் வந்தாச்சு. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு டேலஸ்லேருந்து இங்கே வர 13.5 மணி நேரம் ஆயிருக்கு. மொத்த தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 870 கிலோமீட்டர் வரும். ஸோ நாங்கள் அதோட ஒரு 400 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கோம். இதுதான் அடுத்த 3 நாளைக்கு நாம் தங்க போகிற ஹோட்டல். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் கொலராடோ டே 1 இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.